வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். வலைத்தளங்களில் நிறையா இருக்குங்க பையன்கள், அதாவது வாலிப வயது எட்டிய பையன்கள் அதை மனசுக்குள்ளேயே கற்பனையாக ஓடுது. மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி ஆபாச காட்சியோ படங்களையோ பார்ப்பது, நண்பர்கள் மூலமாக ஒரு சில கெட்ட விஷயங்கள் தெரிந்து கொண்டு அதுபடி செயல்படுவது, இந்த மாதிரி செயல்பட்டு வளரும் பருவத்திலேயே ஆண்மையை இழக்க செய்து விடுகிறது. திருமண பருவம் வரும்போது அவர்களுக்கு பயம் வந்து விடுகிறது. இவர் நடைமுறை வாழ்க்கைக்கு வரும்போது இவர்கிட்ட எந்த செயல்பாடும் நடக்கலை அப்படின்றத மனைவிக்கு தெரிந்து விட்டால், இவருடைய குறைபாடு தெரிந்து விட்டால் என்ன செய்வது? திருமணம் செய்தும் பிரயோஜனம் இல்லை. அப்போ இந்த மாதிரி வாலிபர்கள் திருமணம் செய்வதற்கு முன்னாடியே அவர்களுக்கு உள்ள குறைபாடுகளை வைத்தியரிடமோ சென்று முழு விவரங்களை சொல்லி, அவர் செய்த சுய இன்ப பழக்கம் மற்றும் வேறு வித பழக்கங்களை சொல்லி அதற்கு ஆண்மையை வளர்த்து கொள்வது, இதுதான் அவர் சின்ன வயசில் செய்து கொள்ளணும். ஏன்னா அவர் வருமானம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு, நல்ல ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துட்டாரு, நல்ல சம்பளம், கையில் காசு நிறையா போடுறது. மனைவியை திருப்திப்படுத்தணும். எவ்வாறு திருப்திப்படுத்த முடியும்? இளமையிலேயே அவர் வீரியத்தை இழந்துட்டாரு, வீரத்தையும் இழந்துட்டாரு. அப்போ ஆண்மை குறைவு என்ற நிலையில் அவர் இருக்கார். இப்போ அந்த வீரியம் கிடைக்கணும், அதே போல் வீரமான வாழ்க்கை அமையணும். இந்த வீரமான வாழ்க்கை என்பது பல ரகசியங்கள் அடங்கிய வாழ்க்கை. வாழ்க்கையிலே வீரம் காட்டணும். ஆமாம், வீரம் இருக்கணும், வீரியம் இருக்கணும், இதுதான் வாழ்க்கை. இது போக இன்பகரமான வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம் என்னன்னாக்கா, உடம்புல நல்ல சத்து இருக்கணும். இப்போ இதெல்லாம் நம்ம சரி பண்ணோம்னா என்ன பண்ணோம்? கவலையே பட வேணாம். அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, வெளியே சொல்ல முடியல, திருமணம் செய்துக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, செஞ்சால் மனைவியை திருப்தியாக வாழ வைக்க முடியுமா என்பது தெரியலை, அப்புறம் திருமணம் செய்த பிறகு 2 குடும்பத்தாருக்கு இடையே ஏதாவது சண்டை வந்து விடுமோ என்ற பயம் இருக்குது.